தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் வெல்லும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், இன்று சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் திமுக செயற்குழு கூட்டமானது காலை 10 மணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அதாவது 12 தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களின் உரையில் குறிப்பிட்டது, நடைபெறவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்றும் அதுதான் நமது இலக்கு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 7வது முறையாக ஆட்சி அமைப்பதுதான் நம்முடைய இலக்கு என்றும் அதே போல 200 தொகுதிகளில் நம்மோடு கூட்டணியும் வெல்லும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 2026 வெற்றி நமதே என்று அவரது உரையில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கூட்டம் துவங்கியது முதலே 12 தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டு அதாவது பிரதான தீர்மானமாக அதாவது தமிழகத்தை மத்திய பாஜக அரசு வஞ்சிக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டு அதுக்கான தீர்மானங்களும் வாசிக்கப்பட்டிருந்தது. அதே போல தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதியும் பாஜக அரசு சுணக்கம் காட்டுவதாகவும் அதே போல தமிழகத்தில் உடைய வளர்ச்சியில் பாஜக அரசு எந்த ஒரு திட்டங்களையும் அறிவிப்பதில்லை என்று தொடர்பான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் இதில் அதிமுக பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பது போன்றும் அதே போல உயர்கல்வித்துறை மற்றும் கல்வித்துறைகளில் வேண்டிய போதுமான நிதி வழங்கப்படவில்லை என்றும் அதே போல அம்பேத்கருக்கு எதிராக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் அவதூறு கருத்தை பதிவிட்டது தொடர்பாகவும் பல்வேறு கண்டன தீர்மானங்கள் மற்றும் அதாவது பெஞ்சம் புயலில் தமிழகத்தில் சிறப்பாக வழிநடத்திய தமிழக முதல்வர் என்றும் முதல்வருக்கு பாராட்டும் போன்ற 12 தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு துணை முதல்வரும் இளைஞரணி செயலகமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவரது உரையில் தெரிவித்திருந்தது, அதாவது நடைபெற இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 200 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து நாள் ஒன்றுக்கு சுமார் 2 மணி நேரமாவது சமூக வலைதளங்களில் நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்றும் மகளிருடைய ஆதரவு அதிக அளவில் திமுகவுக்கு தான் இருக்கிறது என்றும் கூட்டணி கட்சியினுடைய வலு பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் உரையின் போதும் குறிப்பிட்டிருந்தார், கூட்டணி எப்படி கட்டமைக்க வேண்டும் என்பது குறித்து அதாவது டெல்லியில் அதாவது நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்துதான் கூட்டணி எப்படி கட்டமைப்பது போன்ற விஷயங்களையும் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள் என்றும் அவரது உரையில் அவர் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களும் பேசியிருந்த மாநில உரிமைகளை பறிப்பது தான் பாஜகவின் நோக்கமா இருக்கிறது. இருந்தாலும் மாநில உரிமைகளை மட்டும் பேசிய நிலையில் மாறி நாட்டுக்கே வழிகாட்டும் இயக்கமாக திமுக மாறி இருப்பதாகவும் அவர் தனது உரையின் வாயிலாக தெரிவித்திருந்தார். தமிழ்நாட்டில் 50% வாக்காளர்கள் திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள் என்றும் அவரும் தெரிவித்திருந்த நிலையில தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது உரையில் தெரிவித்திருந்தது 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் அதே போல 200 தொகுதிகளிலும் அடைவதுதான் நமது இலக்கு என்றும் அவர் இலக்கை தீர்மானித்து இந்த செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக முக்கிய
அது முக்கிய இதுவா பேசப்பட்டு வந்தது. குறிப்பாக வருகின்ற பொதுக்குழுவானது ஜனவரி மாதத்தில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக நிர்வாகிகள் அதே போல இந்த செயற்குழு உறுப்பினர்களும் பலர் பலவிதமான கருத்துக்களையும் முன்வைத்திருந்தனர். அதே போல திமுக ஆட்சியின் போதுதான் திமுக அமைச்சரிடம் அதிமுகவினர் டெண்டர் கேட்பது போன்ற விவகாரங்கள் தொடர்பாகவும் இங்கு பல்வேறு அதாவது உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களையும் இந்த செயற்குழு வடிவில் பதிவிட்டிருந்தனர். இதைத் தொடர்ந்து வருகின்ற 2026 எந்த மாதிரியான வியூகங்களை வகிக்க வேண்டும், மக்களிடையே திமுக அரசு செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களை எடுத்துரைத்து மக்களிடையே வாக்கு சேகரிக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் இது முக்கிய ஆலோசனையுமாகும். இந்த செயற்குழு கூட்டத்தில், அதாவது தலைமை நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலை 10 மணி அளவில் துவங்கிய இந்த கூட்டமானது தற்போது அதாவது 1:30 மணி அளவில் நிறைவடைந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் அதாவது இந்த விஷயம் மற்றும் மறைமுகமாக பல விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.